மகிழ்ச்சி. சார் தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் வாங்க. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண இதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவரை வந்து ஒரு ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றாரு. ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இப்போ படம் பண்ணுறான். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது உடனே கூப்பிட்டாரு. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார். உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும் அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன். சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன். ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் நாளை இயக்குனர்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக. நல்லா நான் இப்போ தான் சூதுகம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம். பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது. அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரைக்காரர், சரி ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன்.
அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டீனரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனதும் நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 days அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படித்தேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 hourல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சார். படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன சொல்கிறாங்களா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டே எதையுமே படித்தார். படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல 2 crores சார், அவங்களால வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு 1 crore பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு. அதில் வந்து சிகுமார் சார்லேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன். ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைமில் வந்து நாங்கள் 4 இயக்குனர் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகவும் வந்து எப்படின்னா தர் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட Part 2 ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூ டேக் இட் தேர். அண்ட் தென் கருணா வந்து சூதுகமுக்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம் டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், cinematographer Karthik, and to the entire cast and crew, all the very best. Definitely, you have a big name behind Sudhugam. So Sudhugam Part 2 will definitely win big அப்படின்றது என்னோட விஷஸ். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங்கில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு அது சிவி சார் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே அவரோட ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அது தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூதுகம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமாக பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்ணுறது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகோங்கிற பேரை கேபிட்டலைஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். சூதுகோங்கிற பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததே நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி
ரொம்ப ஓன் பண்ணி என்னோட ஒர்க்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம்.